Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் மொட்டு அத்தியாயம் 6. சிவந்த கழுத்து அணைந்து கொடுக்க, உயர்ந்த மார்பு தூக்கி கொடுக்க, வைர நெக்லஸ் டாலடித்தது. கொக்கியை மாட்டிய கைகளை மனோரமாவின் கழுத்திலிருந்து எடுக்க சக்கரவர்த்திக்கு மனமே வரவில்லை. நீங்கள் நம்முடைய பரஸ்பர அன்பை இப்படி கேவலமாக்கக்கூடாது என்று செல்லமாக கடிந்து கொண்டாள் மனோரமா. தங்கையின் முன்னால் இருந்த தாண்டவம் இடது கண்ணை சிமிட்டி அவளுக்கு ஜாடை காட்டிக்கொண்டே, அசடே, பெரியவர்கள் கொடுக்கும்போது மறுக்காமல் வாங்கிக்கோ. அவருக்கு தெரியாதா, பூ வைக்க வேண்டிய இடத்துல பொண்ணு வைக்கிறாருன்னு ஆட்சேபம் இல்லை செய்யலாம்ல என்றான். இருக்கட்டும், நீ வச்சுக்கோ என்றார் சக்கரவர்த்தி. குரலில் பெருமை பொங்கி வழிந்தது. கடையில் வாங்கி வந்து 4 நாள் ஆயிடுச்சு, என்னிடம் கொடுக்கத்தான் மறந்து கொண்டே இருக்கிறது. சார், என்ன பிஸ்னஸோ, 18,000 இருக்குமே என்று தாண்டவம் விலையை வேண்டுமென்றே அதிகமாக சொல்லி அவருடைய சிந்தனையை குளிர்வித்தான். என்று சிறு சீரலுடன் கண்ணை மூடி கையை அசைத்து அவனை அடக்கினார் சக்கரவர்த்தி. பத்ரம், எந்த மூலையில் எந்த திருட்டு பையன் இருப்பானோ என்று அவர் கூறியது யாரை மனத்தில் எண்ணி என்று இருவருக்கும் புரியவில்லை. ஷெர்வானி கையை விலக்கி கொண்டு மணி பார்த்தார். 10:15 எட்டி கொண்டிருந்தது நேரம். ஜாகிரதா என்று மறுபடியும் எச்சரித்த பின் வாசலுக்கு வந்து காரை முடுக்கினார். ஒண்டியா திரும்புகிறீங்களே என்று குரலில் கவலை துணிக்க கேட்டாள் மனோரமா. அவள் விழிகளின் அழைப்பு எந்த ஆனாலும் தாங்கக்கூடாதாயிருந்தது. பரவாயில்ல, கார் புறப்பட்டு விட்டது. இன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு சிரமம் என்றான் தாண்டவம். மௌபரிஸ் ரோடின் ஒரு கோடியில் தன்னந்தனியாக நின்றிருந்த அந்த சிறு பங்களாவின் வாசலை விட்டு சக்கரவர்த்தியின் கார் வெளிப்பட்டு மறைந்தது. வராந்தா விளக்கை அமர்த்திவிட்டு அண்ணனும் தங்கையும் உள்ளே நுழைந்தார்கள். ஹாலின் மூலையில் ரேடியோ வைத்திருந்த பெரிய மேஜையின் நுனியில் தொத்தினார் போல் அமர்ந்து கொண்டால் மனோரமா. ரேடியோவின் மீது செக்கச்சவேல் என்று ஒரு ஜப்பான் பொம்மை கையை உயர்த்தி அழைப்பது போல வீற்றிருந்தது. கழுத்திலிருந்த நெக்லஸை கழற்றி அதன் கழுத்தில் அணிவித்து அழகு பார்த்தால் மனோரமா. வழவழப்பான அந்த சிறிய தோளில் நெக்லஸ் நழுவி விழுந்தது. இந்த ஒரு நகைக்கு எத்தனை மாடு சேர்த்திருக்குமோ என்றாள். அந்த மனுஷனை பற்றி நீ என்ன தான் திட்டம் வச்சிருக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏகப்பட்ட பேரின் விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ சட்டு புட்டுன்னு ஏதாவது முடித்ததெல்லாம் தேவலை என்றான் தாண்டவம் சிகரெட்டை கொளுத்தியவர். நீ ஒரு தொட நடுங்கி என்று சொன்னபடி நெக்லஸை தன் கழுத்துக்கு மாற்றிக்கொண்டு பொம்மையை செல்லமாக முத்தமிட்டு விட்டு ரேடியோ மீது வைத்தாள் மனோரமா. மெரினா கேன்டீனில் அவங்கள பார்த்ததும் நடுக்க ஏற்பட்டு விட்டதாக்கும். பயப்பட வேண்டிய சமயத்தில் பயப்பட்டால் தான் எச்சரிக்கையை ஏற்பாடு செய்து கொள்ள முடியும். அம்மாக்காரையும் சின்ன பொண்ணுங்க ஒழிந்தார்களே என்று சந்தோஷப்பட்டா மூத்தவளும் அவள் காதலனும் சுற்றி வந்து ரோந்தடிக்கிறாங்க. சக்கரவர்த்தியை கூட ஒரு நாள் இருப்பது போல் மறுநாள் இருப்பதில்லை. அதுக்காக தான் சொன்னேன், உன் திட்டம் எதுவாயினும் அதை சீக்கிரமாக முடி என்று. என் திட்டம் சீக்கிரமாகவும் முடியாது, அதை யாராலும் குலைக்கவும் முடியாது. புகை வளையங்களை விட்டத்துக்கு அனுப்பிய வண்ணம் மௌனமாக இருந்தார் தாண்டவம். நெக்லஸ் மேகலையின் கழுத்தை விட உன் கழுத்துக்கு இன்னும் பொருத்தமாக தான் இருக்கு என்றான் சிறிது நேரம் கழித்து. மனோரமா திகைத்தார். என்ன இது, கடையில் போன வாரம் கூட பார்த்தேன் இதே நெக்லஸை மேகலையின் கழுத்தில். ஜமாய், ஒவ்வொன்றா எல்லாம் வரும் இனிமே என்றவன் திருப்பென நினைவு வந்தவனாய், முன்னே தனகோடி இருந்த இந்த மாதிரி நெக்லஸ் கொண்டு வந்து தந்தானே, ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். குளிர்ந்த வேலையில் அவனை பற்றி எதுக்காக நினைக்கிற என்று மனோரமா வீட்டின் உள்பக்கம் பார்வை செலுத்தினாள். அம்மா ஏன் வெளியில் வரல இன்னைக்கு, அதுக்குள்ளே தூங்கிவிட்டா, நெக்லஸை காட்ட வேண்டும் அவளிடம் என்றாள். அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே நுழைந்தாள். ஆமாம், தூங்கி கொண்டிருந்தா கூட எழுப்பி காட்டு. சக்கரவர்த்தி வரும் மெழுகுவத்தி தான், காலனாவுக்கு புண்ணியம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாளே என்று சொன்ன வண்ணம் அவளை பின்தொடர்ந்தான் தாண்டவம். சமையல் கட்டு ஆளரவமற்று சுத்தமாயிருந்தது. காலையில் சக்கரவர்த்தி வழக்கமாக அமரும் இடத்தில் பலகை போட்டு வெள்ளித்தட்டில் தோசையும் கிண்ணங்களில் எண்ணெய் மிளகாய் பொடியும் வெள்ளி டம்ளரில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தன. சக்கரவர்த்தி உட்கார்ந்து கொண்டாள். ஆனால் புசிக்க தோண்டவில்லை. எல்லோரும் வேண்டுமென்றே ஒளிந்து கொண்டிருப்பது போல் தோன்றவே எரிச்சலுடன் மேகலா என்று உரக்க குரல் கொடுத்தார். குரல் மேகலின் காதில் விழாமல் இல்லை. இருந்தாலும் அவள் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தால் கடந்த 12 மணி நேரமாக அவள் இதயத்தில் வீசிக்கொண்டிருக்கும் புயல் இன்னும் ஓயாததை காரணம். குழந்தை பிராயம் முதல்
எந்த முகத்தை கண்டு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் பெற்று வந்தாலோ அதே முகத்தை இன்று ஏறிட்டு நோக்க அவள் கூச்சப்பட்டாள். காதல் என்ற கனவு உலகத்திலிருந்து ஈவிரமற்ற பிரத்யட்ச உலகத்துக்கு அவளை தள்ளிவிட்டது முந்தின மாலை மெரினா கேன்டீனில் அவள் கண்ட காட்சி. சொப்பனத்திலும் கற்பனை செய்ததிலேயே அப்பா இப்படி அருவருக்கத்தக்க நிலையில் இருப்பார் என்று. படிப்பும் பதவியும் கௌரவமும் கண்ணியமும் நிறைந்தவராக வாழ்ந்தவருக்கு எப்படி புத்தி இப்படி போயிற்று நினைக்க நினைக்க மேகலை நெஞ்சு கொதித்தது. அன்று இரவு தந்தையின் அறையில் கேட்ட கிசுகிசு போலி, அவர் தன்னை திருப்பி அனுப்பிய அவசரம், அவற்றின் பொருளும் இப்போது புரிந்தபோது மேகலையின் மென்மையான உள்ளம் 1000 சுக்கலாக வெடித்தது. எத்தனை ஈனத்தனமான காரியத்தை அப்பா எவ்வளவு அலட்சியமாக செய்திருக்கிறார். அம்மா இல்லாத காலத்தில் வளர்ந்த மகள் இருக்கும் வீட்டுக்குள்ளே சீ சீ அழுவதா, ஆத்திரப்படுவதா, அலறுவதா, யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் தலைமறைவாக ஓடி தற்கொலை செய்து கொள்வதா? பாம்பு சட்டை உரித்தாற்போல் தன்னுடைய பாவாடை பருவம் விலகி விழ தான் முழு பெண்ணாக மலர்ந்து வாழ்க்கையை நிமிர்ந்து எதிர்நோக்க வேண்டியவளாக நிற்பதை உணர்ந்தாள் மேகலை. அடுத்த அரை மணி நேரத்தில் தான் செய்யக்கூடிய காரியமும் சொல்லக்கூடிய பேச்சும் எடுக்கக்கூடிய நடவடிக்கையும் தன் எதிர்காலத்தை அடியோடு மாற்றப் போகின்றன என்பது மட்டும் உறுதியாக அவளுக்கு புலப்பட்டது. மேகலை மேகலை என்று சக்கரவர்த்தியின் கூப்பாடு அடுத்தடுத்து வேகமாக வந்தது. வேண்டா வெறுப்பாக சமையலறையில் நுழைந்தாள் அவள். என்ன வேணும் என்று ஒட்டுதல் இல்லாத துணியில் விசாரித்த போது அவள் பார்வை அடுப்பு பக்கம் இருந்ததை தவிர அப்பாவின் பக்கம் திரும்பவில்லை. பலகாரம் வாயில் வைக்க சைக்கிளையே, சமையல்காரனை கேட்கறதுக்கு நாதி இல்லையா இந்த வீட்டில் என்று சக்கரவர்த்தி உருமினார். கேட்பதற்கு இருந்தவளை தொலைத்து தலைமொழிகி விட்டு என்ன வாயாடியாய் பேசுகிறார். மேகலை ஓரக்கண்ணால் அவரது தட்டை நோக்கினாள். வியப்பு ஏற்பட்டது. தோசை ஒரு கிள்ளல் கூட பிரியாமல் முழுசாக இருந்தது. கேட்டது காதில் விழல? சமையல்காரர் லீவு, ஹோட்டலிருந்து வரவழைச்சது என்றாள் மேகலை. ஓ நாட்டாமையா? சமையல்காரன் மகளுக்கு கல்யாணம், முன்பணம் கேட்டார். 50 ரூபாய் கொடுத்து அனுப்பினார் மேகலை. ஆனால் இது எதையும் சொல்ல தோன்றவில்லை அவளுக்கு. சக்கரவர்த்தியின் முன்னிலையில் நிற்கும் ஒவ்வொரு நிமிடமும் தன் உணர்ச்சிகள் தீட்டப்பட்டு கூர்மையடைவதை கண்டாள் அவள். கூடாது, நின்று நிதானித்து சரியான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். தனக்காக கூட அல்ல, மாலி கேட்டுக்கொண்டதற்காக. பலகாரத்தட்டை தூர தள்ளிவிட்டு காஃபியை மட்டும் அருந்தினார் சக்கரவர்த்தி. மேகலை விடுவிடுவென்று தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டான். சக்கரவர்த்தியின் புகைப்படம் சுவரில் சிரித்தது. அவமானமும் மாத்திரமும் மேலிட அதை திருப்பி மாட்டிவிட்டு சலிப்புடன் கட்டிலில் விழுந்தாள். மாலி, பொறுத்திரு என்று உபதேசித்தீர்களே, எப்படி பொறுப்பேன் இந்த அவக்கேட்டை? பொறுத்திருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏன் நீங்கள் சொல்லித்தரவில்லை? நேற்று தந்தையையும் அவளையும் பார்த்த கணத்திலேயே வெறி பிடித்தவள் போல ஆத்திரத்துடன் தான் வெகுண்டெழுந்தது அவளுக்கு நினைவு வந்தது. சட்டென்று அவள் கையை அழுத்தி அமர்த்தினான் மாலி. பதறாத மேகலை, இந்த விஷயம் எனக்கு எப்போதோ தெரியும். பக்குவமான சமயத்தில் உனக்கு சொல்ல நினச்சிருந்தேன். அதுக்குள்ளே உன் அப்பாவே உன் முன்பு காட்சி அளித்துட்டாரு, கையும் களவுமா என்றான் அவன். வெகு நேரம் ஊமையாயிருந்த பெண் இந்த அக்கிரமத்தை இதை நான் கேட்காமலே விட்டுவிட வேண்டும்ங்கிறீங்களா என்று சீறினாள் மேகலை. 4 பேருக்கு தன் திருட்டுத்தனம் தெரியாதுன்னு நினைத்திருக்கிற வரையில் தான் எந்த மனிதனுக்கும் பயமும் கட்டுப்பாடு இருக்கும். வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னு ஆகிவிட்டால் தலைக்கு மேலே சான் போனால் என்ன, முழம் போனால் என்னன்னு துணிச்சல் வந்துடும். அதுவே தான் உன் அப்பா விஷயத்திலும் என்று எச்சரித்தான் மாலி. நெஞ்சோடு தலையணை இறுக்கிக் கொண்டு கட்டிலில் படுத்திருந்த இந்த வேளையில் மாலியின் எச்சரிக்கை முள்கம்பியால் கட்டி போட்டது போல மேகலையை உறுத்தி துன்புறுத்தியது. கட்டிலுக்கு நேரெதிரே பீரோவின் நிலைக்கண்ணாடியில் தெரிந்த தன் பிரதிபிம்பத்தை கண்டபோது அவளுக்கே பயம் ஏற்பட்டது. இன்னொரு விதத்தில் பரிதாபம் உண்டாயிற்று. வெறுப்புடன் காலை நீட்டி கண்ணாடியின் ஓரமாய் விலகியிருந்த நீலத்திரையை கட்டை விரலால் இழுத்து மூடினாள். வெயில் ஏற ஏற வீட்டின் மற்ற பகுதிகளைப் போல அவள் உடம்பிலும் உஷ்ணம் ஏறிக்கொண்டிருந்தது. அந்த மன கதகதப்பு அவளுக்கு இதம் தந்தது. வரப்போகும் சமருக்கு இந்த சின உணர்ச்சி கவசமாக அமையட்டும் என்று அவள் ஆசையுடன் எதிர்பார்த்தாள். கட்டி போட்ட சண்டைக்கிடா போல தன் உள்ளம் திமிரிக்கொள்வதை எண்ண அவளுக்கே ஆச்சரியம் உண்டாயிற்று. மேகலை, மேகலை என்ற அழைப்பு ஹாலில் இருந்து புறப்பட்டு வந்தது. அப்போதான் கடுகடுப்புடன் மேகலை எழுந்து சென்றால். தபால்காரர் அப்போதுதான் ஹாலை தாண்டி வெளியே போய் கொண்டிருந்தார். சோஃபாவில் அமர்ந்திருந்த சக்கரவர்த்தியின் முகத்தில் சீற்றமும் திகைப்பும் கலந்து படர்ந்திருந்தன. ஒரு கையில் மணி ஆர்டர் ஃபார்ம், மறு கையில் கற்றை நோட்டுகள். மேகலை புரிந்து கொண்டாள், ஆனால் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அம்மாவுக்கு பெங்களூருக்கு அனுப்பி அப்புறம் திரும்பி வந்துருக்குது. அவள் இங்கே இல்லையா, அங்கே இல்லையா? ஆனந்தி அவளை எங்கே போனாங்க? என்ன கேட்டா?
மேகலை இப்போதும் அப்பாவின் முகத்தை பாராமலே பதிலளித்தார். சரையில் என்று பணத்தையும் மணி ஆர்டர் ஃபாரத்தையும் தரையில் விசிறி அடித்தபடி எழுந்து நின்றார் சக்கரவர்த்தி. குழப்பத்தை நீக்கிக் கொள்ள உதவிக்கு கூப்பிட்டார் தன் செல்ல மகளை. அவளுடைய ஒத்துழையாமை அவரது ஆத்திரத்தை கிளப்பியது. காலையிலிருந்து நான் பொறுத்தாகிவிட்டது. இன்னொரு தடவை நீ இப்படி தூக்கி இருந்த அப்புறம் பேசினியோ என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் அம்மாவும் தங்கி எங்கே இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? பல்லை கடித்துக்கொண்டு மௌனமாக இருந்தாள் மேகலை. ஆனால் வினாடிக்கு வினாடி தன்னை கட்டுப்படுத்தி இருக்கும் பந்தங்கள் அருந்து விழுவதை அவளால் உணர முடிந்தது. உனக்கு தெரியும், ஆனால் என்னிட சொல்ல தயாராக இல்லை, அப்படித்தானே? மேகலையின் நான் துடித்தது, ஆனால் புரளவில்லை. ஓ, அம்மா இங்கேயே பட்டணத்திலே தான் இருக்கா, உண்டா இல்லையா? இருக்கட்டுமே, அவள் பட்டணத்திலே இருப்பதை பற்றி உங்களுக்கு ஏன் இத்தனை பயம்? எதுக்காக இத்தனை நடுக்கம்? எதை கண்டுபிடிச்சி விடுவாள்னு பதறீங்க? சைத்தான் வென்றுவிட்டது மேகலையை. ஆனால் அந்த தோல்வியில் அவள் துயரப்படவில்லை, மகிழ்ந்தாள். சீற்றம் கொள்வது ஆனந்தமாயிருந்தது. நேர்மையின் பக்கம் நிற்கிறோம் என்ற களியாட்டம் உடலின் ஒவ்வொரு முனையிலும் குத்திட்டு நின்றது. மானங்கிட்ட மனிதரை சல்லடை சல்லடையாக பிக்கலாமினி என்ற விடுதலை உணர்ச்சி அவளை மெய்மறக்கச் செய்தது. சக்கரவர்த்தி சிலையாக நின்றார். மகள் விடுத்த வினாவுக்குள்ளே புதைந்து கிடந்த குத்தல் என்னவென்பது அவருக்கு விளங்கிவிட்டது. எழுந்திருக்கவே முடியாதபடி தன்னை அடித்து போட்டார் போல் இடிந்து போனார் அவர். ஒரே கணம்தான். மறுகணம் மாபெரும் நிம்மதி ஏற்பட்டது. தன் தலைகள் படிரண்டு தெரித்து விட்டதை அறிந்து கொண்டார். தனக்கு சங்கடமே இல்லாமல் பண்ணிவிட்ட மகளிடத்தில் ஒரு விசித்திரமான நன்றி கூட சுரந்தது. மகா புத்திசாலித்தனமாக பேசுவதா எண்ணம் உனக்கு இல்லையா என்று சிரித்தார் வெற்றியுடன். இந்த சக்கரவர்த்தி உலகத்தில் யாரையும் கண்டு பயப்பட தேவையில்லை என்பதை தெரிஞ்சுக்கோ. நீ ஆகட்டும், அம்மாவாகட்டும், அவளுக்கு அம்மாவே ஆகட்டும், எனக்கு குறுக்கே நிற்க எவராலும் முடியாது. எனக்கு இஷ்டமானவர்களை சந்திப்பதோடல்ல, இந்த வீட்டுக்குள்ளே அவர்களை கொண்டு வந்து என்னோடையும் வைத்துக்கொள்ளவும் முடியும். என்னால் வெகு சீக்கிரத்தில் அதையும் தான் செய்ய போகிறேன். மேகலின் ரத்தம் கொதித்தது. அப்பா எதற்கும் துணிந்து விடுவார் என்று மாலியின் வார்த்தை எவ்வளவு உண்மையாகிவிட்டது. ஆனால் அதை பற்றி யோசிக்க இனி நேரமில்லை. நெருப்புக்கு இவ்வளவு நெருங்கி வந்து நின்றாயிற்று. இனி குதிக்க வேண்டியதுதான். விழிகள் சிவக்க அவள் இறைந்தாள். இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன்ப்பா, விடவே மாட்டேன் என்று இடி நகை செய்தார் சக்கரவர்த்தி. மேகலை, நீ இன்னும் எவ்வளோ சின்ன குழந்தைய அசட்டு பெண்ணாக இருக்கிறியே. எனக்கு இஷ்டமானவங்க இந்த வீட்டில் நுழைவது உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடித்தவர்களிடம் நீ போக வேண்டியது தானே? அப்போ பதறாத. அம்மாவோட நீ போக வேண்டும் என்று நான் சொல்லலை. நேற்று மரீனா கேன்டீனுக்கு அழைச்சி வந்திருந்திய ஒரு அன்னக்காவடி, அவனுக்கே உன்னை கல்யாணம் செய்து வைக்கிறேன். போய் பிச்சை எடுத்து பிழைச்சிக்கோ அவனோட. மேகலை அதிர்ந்து அயர்ந்து போனாள். ஆக இதுதான் காலை முதல் இவர்க்கென்று கொண்டிருப்பதற்கு காரணமா? இவர் கனன்று கொண்டிருப்பதற்கு காரணமா? ஆனால் சக்கரவர்த்தி அவளை யோசிக்க விடவில்லை. ஏன் தடுமாறுற மேகலை? தகப்பனை கேவலமாக எண்ணி நீ கொக்கரைத்து கொண்டிருக்கும் போது மகளின் மானத்தை வாங்கி விட்டான் இந்த தகப்பன்னா. வாயை கழுவுங்க என்று திடீரென்று சீரினாள் மேகலை. நான் எந்த மானம் கட்ட வழியிலும் இறங்கி விடல. கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காற்றில் பறக்க விட்ட நீங்கள் என்னை மடக்கி விட்டதான் நினச்சி திருப்திப்பட துளியும் இடம் தர மாட்டேன். பளிரென்று அவள் கன்னத்தில் இறங்கிற்று ஒரு அறை. அதிக பிரசங்கி நாய என்று கர்ஜித்தார் சக்கரவர்த்தி. நடவழி இந்த நிமிஷமே. பெற்றவன் 1000 விதத்தில் அயோக்கியனாக இருந்தாலும் பிறந்தவன் கூறுகட்ட கழுதையை திரிய வேண்டும் என்று எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது? என் வயிற்றெரிச்சல் அடக்கி கொண்டு செய்த தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். அம்மாவை போலவே வளர்ந்துருக்கிற நீயும் நிற்காத என் முன்னால் கிழிச்சு போடுறேன் கோடலை. வேலைக்கார சக்கு எங்கிருந்தோ பாய்ந்து வந்து மேகலையை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு வெளியே அழைத்து சென்றான். டிரைவர் தணிக்காசலம் இன்னொரு புறத்திலிருந்து எட்டி பார்த்தான். வீடு கூடிவிட்டது ரகளையில் என்பது மாத்திரமே புரிந்தது மேகலைக்கு. ஏதோ ஒரு நாடகத்தில் தான் நடித்து கொண்டிருப்பது போல் இருந்தது. இவ்வளவும் போலி, எனக்கு நேரவில்லை எதுவும். இதோ திரை விழும், நாடகம் முடியும். சின்னம்மா சின்னம்மா என்று கூப்பிட்டாள் சக்கு. என்னங்க என்று ஓடி வந்தான் தணிக்காசலம். உலகத்தை உதறினார் போல் அவர்களை மீறிக்கொண்டு நடந்தாள் மேகலை. அம்மா அம்மா என்று உதடு இடைவிடாமல் உச்சரித்தது. அம்மா அம்மா என்ற அந்த தாயின் மடியிலே விழுந்து புரண்டு இதம் பெற அவள் அங்கங்கள் அனைத்தும் துடித்தன. மேகலை, காலேஜுக்கு தானே ஏறிக்கோ என்று உறைந்தார் போல் வந்த காரிலிருந்து யாரோ அழைத்தார்கள். மேகலை நடந்தாள். வளர்ந்த யுவதி கண்ணீர் விட்டு அழக்கூடாது என்று விதித்திருக்கும் உலகத்தை சபித்தாள். இமை மடிப்புக்குள்ளே உறுத்தும் உப்பு நீரை வேதனையுடன் பொறுத்து கொண்டு நடந்தாள். சாலையில் உருகிய தார் அவளுடைய வெறும் காலில் ஒட்டி கொண்டு சதையை பீத்தது. அடர்ந்த கூந்தலை பிளந்து கொண்டு உச்சந்தலையை கொளுத்திற்று வெயில். அம்மா அம்மா என்று கூவதை அவள் இதயம் நிறுத்தவில்லை. எத்தனையோ வாகனங்கள் அவளை உரசின, இடறின, இடித்தன. திருவில்லிக்கேணியை நோக்கி ஒரே குறியுடன் சென்று அந்த வீட்டை அடைந்தாள், நுழைந்தாள்.
வா மேகலை, நீ வருவான்னு எனக்கு தெரியும் என்று வரவேற்றாள் தாய். அம்மா என்று பெருத்த விசும்பலுடன் அவள் மடியிலே தலையை புதைத்து கொண்டாள் மேகலை. கொட்டும் கண்ணீரின் ஈரத்திலே புடவையும் தொடையும் கன்னமும் கூந்தலும் கசகசத்து நனையும் வரையில் அவள் எழுந்திருக்கவில்லை. தொடரும்.